வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நம்ம ஒரு விளையாட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதே பேசிக், ஒரு அடிப்படை. நம்ம இங்கே 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 ஒரு தனி மனிதன் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இந்த விதிமுறைகள் நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறதே இல்லை. நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்க, ஃபுட்பால் விளையாடுறீங்க, இது மாதிரி எந்த கேம் எடுத்துட்டாலும் அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. ஏன் விதிமுறை இருக்குது? விதிமுறை இல்லைன்னா அது கேமே இல்லை. அப்போது இந்த பூமிக்கு ஒரு கேம்னால் வந்திருக்கோங்கிறத நீங்களும் சொல்கிறீங்க, நானும் சொல்கிறேன். ஆனால் ஏன் அந்த விதிமுறை இருக்குங்கிறத நம்ம யோசிக்கவே இல்லை. யோசிக்கிறத விட அந்த விதிமுறையை நம்ம பின்பற்றி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு, நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளப்படுவோங்கிறதும் நமக்கு பிரச்சனை இல்லை. இங்கே ஆளாளுக்கு ஒரு மதம், ஆளாளுக்கு ஒரு கடவுள், ஆளாளுக்கு ஒரு விதிமுறைகள். ஆனால் இந்த பூமிக்கு உள்ள கேமுக்கு வந்திருக்கோம்ல, இதுக்கு என்ன விதிமுறைன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு விதிமுறை, நான் ஒரு விதிமுறை, இந்த உலகத்தில் தனி ஒரு மனிதனும் ஒரு விதிமுறை வச்சுக்கிட்டா இந்த பூமி எப்படி சரியான கட்டமைப்பில் இயங்கும்? ஒரு அரசே இருக்கட்டும், ஒரு மாநிலத்துக்கு ஒரு விதி இருந்தால், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு விதி இருந்தால், இங்கே நாட்டுக்கு ஒரு விதி இருக்குது, அது வேறு. அதுவே இங்கே நம்ம பெரிய தப்புன்னு சொல்கிறோம். இப்போது ஈரான், ஈராக்லாம் இருக்க விதிமுறை இங்கே இல்லை, இங்கே இருக்க கலாச்சாரங்கள் அங்கே இல்லை. அப்போது இந்த வேறுபாடே, இந்த ஒரு பூமியில் இருக்க வேறுபாடே நம்ம ரொம்ப பெரிய வித்தியாசமாக பார்க்குறோம், ஒரு வித பேசு பொருளாக ஆக்குறோம். ஆனால் இங்கே ஒட்டுமொத்த பூமிக்கு ஒரு விதி இருக்குது. இங்கே மனிதன் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு விதி இருக்குது. இங்கே இந்தியன், அமெரிக்கன், ரஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு, கனடியன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாறுபாடும் கிடையாது. அந்த மனிதனுங்கிற ரூல்ஸ் மட்டும் தான் பொருந்தும். இங்கே அந்த பிரச்சனையே இல்லாமல் நம்ம பண்ணுறோம். சரி, ஒரு விஷயம், இங்கே நம்ம தியானம் பண்ணி முத்தி அடைஞ்சு ஒரு இடத்துக்கு போவோமா? அதே மாதிரி அமெரிக்காவில் ஒருத்தன் இறந்து போயிட்டான்னா அவன் உடல் விட்டு வேறு இடத்துக்கு போவானா? இங்கே எந்த மாதிரி விதிமுறைகள் இருக்கோ அதை நம்ம பின்பற்றுறோங்கிறது விட, விதிமுறை இருக்குன்னே நமக்கு தெரியாத போது நம்ம எப்படி அதை பின்பற்றணும், இந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். தன்னை உணர்தல், ஒரு மனிதனுக்கு இங்கே விதிமுறை இருக்குங்கிறதையும், இந்த விதிமுறைப்படி தான் நம்ம வாழ்ந்துருக்கோங்கிறதையும் கண்டுபிடிச்சி அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு எடுக்கிற விளைவு தான் தன்னை அறிதல். இங்கே தன்னை அறிதல் நிகழ்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு எந்த கட்டமைப்புக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். நீங்கள் விஐபி வந்திருக்கீங்களா, விவிஐபி வந்திருக்கீங்களா, இல்லை வறுமையில் வந்திருக்கீங்களா, இல்லை ஆணாக வந்திருக்கீங்களா, பெண்ணாக வந்திருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு கர்ம வினை நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இந்த கட்டமைப்புக்கு இந்த பூமியில் நம்ம அனுபவிக்க வந்திருக்கோமா, கிவராக வந்திருக்கோமா, ரிசீவராக வந்திருக்கோமா, எந்த சூழ்நிலையில் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நம்ம தான் கண்டுபிடிக்கணும். தனி மனிதன், இங்கே தனி மனிதன் உலகம், தனி மனிதன் வாழ்கிறோம், தனி மனிதன் இங்கே எல்லாம் சுதந்திரம்னு சொல்கிறோம்னா, அதே மாதிரி விதிமுறையும் தனி மனிதன் உருவாக்கக்கூடாது. இப்போது ஒரு மரத்தில் ஒரு தோப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தனி மரம் தோப்பாகாதுங்கிற மாதிரி தனி மரத்துக்கு வேணால் அந்த பொருள் தன்மையெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு கூட்டமாக இருக்க இதுக்கு விதிமுறை ஒன்று தான். அதே மாதிரி தான் இங்கே மனிதர்கள். இங்கே பேசிக் விதிமுறை தெரியணும். நான் ஒரு விதமாக விளையாடுவேன், நீங்கள் ஒரு விதமாக விளையாடுவீங்க. எனக்கு ஒரு திறமை இருக்கும், உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். நான் பயங்கரமாக அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், நிபுணத்துவம் பெற்றிருக்கலாம், அதில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் நிபுணத்துவம் பெற்றிருக்கலாம், நான் நிபுணத்துவம் பெறாமல் இருக்கலாம். ஆனால் கேமுக்குள்ளே வரும்போது விதி 2 பேத்துக்கும் பொது தானே. அந்த அர்த்தம் மனிதம் அப்படிங்கிற இதில் ஒட்டுமொத்த உலகத்துக்கும், இந்த பூமியில் பிறந்த மனுஷன் அத்தனை பேருக்கும் விதி ஒன்று தான். அது ஞானியாக இருந்தால் இருக்கட்டும் சரி, இன்னுமே பிறக்க போகிற குழந்தையாக இருக்காலும் சரி, அதை பின்பற்றவில்லை என்றால் என்ன விளைவை நீங்கள் அனுபவிக்கணும்னு விதி இருக்கோ அதை அனுபவிச்சே தீரணும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தானே அந்த விதியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா, ரிஜெக்ட் பண்ணுறேனான்னு தெரியும், ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னா, ரியாக்ட் பண்ணுறேனான்னு தெரியும். இந்த பேசிக் நாலேஜை யார் கற்றுக்குவானா? இங்கே தனி மனிதன் தான் கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கணும்? பாடம் படிக்கிறோம்ல. ஒரு வாழ்க்கையில் ஒரு தொழில் செய்கிறதுக்கு இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும்னு ஒரு தொழில் கற்றுக்கும் போது, ஒரு வாழ்க்கைக்கு இப்படி தான் வாழணும், அப்படி தான் வாழணும்னு ஏன் கற்றுக்கிறதுக்கு ஒரு விதி இருக்காது அப்படின்னு மனிதன் ஏன் யோசிக்கலை? அது என்ன நினைக்கிறோன்னா, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இப்போது என் வீட்டு குழந்தைய நான் பார்க்குற விதம்,
என்னை என்னை வீடு தள்ளி 4 வீட்டு குழந்தைங்க பார்க்குற விதத்தில் பார்க்க மாட்டோம். இதுவே நம்ம வேறுபாடு பார்க்குறோம். ஆனால் கடவுள் ஒன்று தான். அது அவர் எல்லாமா இருக்கார், எல்லாமா தான் ஒன்றா இருக்காருங்கிறோம். அப்போ நாமளும் அந்த குழந்தையும் ஒன்று, அந்த குழந்தையும் நம்ம ஒன்று, நம்ம குழந்தையும் நம்மளும் ஒன்றுங்கிறது ஒரு அனுபவத்துக்கோ இதோ வராத போது நம்ம எப்படி இதை நம்ம வீடே கட்டமைப்பு சிறப்பாக வாழ்கிறது. இப்போ உங்கள் மனைவியை நீங்கள் எந்த மாதிரி பார்ப்பீங்க, உங்கள் கணவனை நீங்கள் என்ன மாதிரி பார்ப்பீங்க, உங்கள் குழந்தைய என்ன மாதிரி பார்ப்பீங்க. அதனால தான் இங்கே எல்லாமே பிரிஞ்சு வெறுமைப்பட்டு இருக்குது. அதில் ஒரு கணவன் மனைவி சரியாக வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்கவும் பெறவும் சமமாக ஒரு ரேஷியோவில் வந்திருக்காங்க. ஒரு கணவன் குடும்பப்படுத்துகிறான், ஒரு மனைவி அந்த கொடுமையை அனுபவிக்கிறான்னா அதை அனுபவிக்க அவன் வந்திருக்கா, இவர் கொடுமையை கொடுக்க வந்திருக்கார். இந்த மாதிரி ஒரு வீட்டில் குழந்தைங்க அப்பா அம்மா எல்லாருமே குடும்பமே ஒற்றுமையாக இருக்கும். அங்கே இருக்க ப்ராடக்ட் அத்தனையுமே அப்படி என்ன சொல்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பர்ஃபெக்ட் குழந்தைங்க. அப்போ இந்த கட்டமைப்பெல்லாம் கட்டமைச்சிட்டு வரோம் அப்படிங்கிறத புறகி இருந்தால் மட்டும்தானே நீங்கள் இன்னொருத்தவங்களை பார்த்து ஏங்க மாட்டீங்க, பொறாமப்பட மாட்டீங்க. இந்த பேசிக்கை நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தானே நீங்கள் அடுத்த கட்ட தன்னிறைதல் நிகழ்க்கே வர முடியும். உங்களுக்கு இங்கே வைத்த பசி, நான் உட்காந்து கண்ணை மூடுங்கள், மூச்சை இழுங்க, உங்களுக்கு உடலை ஆசனம் பண்ணுங்கன்னா எப்படி கவனிக்க முடியும்? இங்கே உடல் இச்சை இருக்குது. அந்த இச்சையை நீங்கள் சரி பண்ணாமல் எப்படி நீங்கள் நீங்கள் மனம் கடந்து உடல் கடந்து உயிர் கடந்து போங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போது உடல் கடக்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்க்கணும். உடல் கடக்க வந்தவன் காமம் கடக்க வந்தவன் பொருள் கடக்க பொருள் எப்படி கடந்து பொருள் சேர்த்து அந்த இச்சையை கடக்கணும்னு வந்தவன் எதுக்கு ஞானம் பக்கம் வராங்க? ஞானத்தை தான் அடைஞ்சு போகணுன்னு ஒருத்தன் இந்த பூமிக்கு எதுக்கு பொருள் தேடுறத போய் போகிறாங்க? இப்படி நீங்கள் முரண்பட்டு இருந்தால் எப்போ தான் சரி பண்ண முடியும்? இதுக்கு முதல்ல நம்ம எதுக்கு வந்தோங்கிற பிரச்சனை இருக்கணுமா இல்லையா? இது ஒரு மனிதனும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தானே சரியாக செய்ய முடியும். இது குருகிட்ட போய் எப்படி கேட்குறது? குரு எப்படி சொல்லுவார்? குரு ஒரு தன்மைக்கு வந்திருப்பார். ஒரு பர்டிகுலர் உயிரெல்லாம் ஒரு ஆன்மாவெல்லாம் சரி பண்ணணுங்கிற கெப்பாசிட்டியோடு வந்திருப்பார். அவர் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி கரண்ட் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் 1000 வோல்ட் இருக்குன்னா நீங்கள் 1000 வோல்ட் உள்ள ஆன்மாக்கள் மட்டும்தான் அங்கே போய் எடுத்துக்க முடியும். ஒரு 1000 வோல்ட்டு இருக்க ஒரு ஆன்மாக்கிட்ட அவர் குருவாக வந்திருக்காருன்னா நீங்கள் போய் 10,000 வோல்ட் அளவுக்கு போய் மக்கள் சுற்றி இருந்தால் அவர் எப்படி கொடுப்பாரு? இந்த பிறக்கே இருக்கணும்ல. இது குருவுக்கும் இருக்கணும், அதை வாங்குகிற சீடர்னு நீங்கள் சொல்கிறோம்ல அவங்களுக்கும் இருக்கணும். அந்த இடத்துல இல்லவே இல்லைன்னு தெரியும். நீங்கள் போய் அந்த இடத்துல காத்திருக்கீங்க, லைனில் இருக்கீங்கன்னா இது எவ்வளோ பெரிய அந்த பொருள் கொடுக்குறதுக்கே இல்லை. நீங்கள் போய் லைனில் காத்திருக்கீங்க, அப்புறம் விரக்தி ஆக்கிக்கிறீங்க. தியானம் பண்ணால் ஒன்றும் வரலன்னு சொன்னாங்க, வரல. அப்புறம் இந்த பூமியில் எல்லாமே இயல்பாக கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வேறு சொல்லிக்கிறீங்க. அப்புறம் ஒருத்தவங்களுக்கு இயல்பாக கிடச்சிச்சு, அது எப்படி? அப்போ பொய்யா, உண்மையா, மாயையா அப்படின்னு சொல்லிக்கிறோம். குழந்த மாதிரி இருங்கன்னு சொன்னால் இங்கே குழந்தைய கொல்றோம், அதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம் உலகம். குழந்தைய கொல்றோம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ரீசெண்டாக ஒரு பார்த்த விஷயத்தில் என்னென்னா, ஒரு பெண் ஒரு ஆண் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைக்கு இப்போது இளைஞராக இருக்காங்க. அவங்க வேற ஒரு தொடர்பில் இருக்காங்க. இந்த பெண் இந்த கணவன் வேற ஒரு தொடர்பில் இருக்காங்க, இல்லீகல் காண்டாக்டில். அந்த குழந்தை இப்போ இளைஞராக இருக்குது. அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அப்போது இந்த மனித உடல் இந்த மனிதன் இந்த 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 என்ன உடல் எடுத்து என்ன அறிவு எடுத்து இந்த உலகம் செஞ்சிட போகுது? அதை கடித்து வச்சு அந்த குழந்தைய அடித்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டிருக்காங்க. அது எதுக்கு தெரியுமா? அந்த காம உணர்வுக்கு அந்த குழந்தை இடைஞ்சலாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்கு. அப்போ எதுக்கு பெற்றுக்கிறீங்க? இந்த பெற்றுக்க தேவையில்லைங்கிற அறிவு இருந்தால் அது நடந்திருக்காதுல்ல. தவறு செஞ்சுட்டு அதை அனுபவிக்க விட தவறு செய்கிறதுக்கு முன்னாடியே இது திருத்திக்கலாம்ல. சிறு துளி பெரிய வெள்ளம் மாதிரி சிறு துளியாக இருக்கும்போது இது சிறு சிறு தவறுகள் செஞ்சிட்டோம்னா பெரு வெள்ளம் ஆகாது. நீங்கள் பெருவெள்ளம் தான் அனுபவத்தை கற்று போகணுமா என்ன? இல்லைல்ல. இது பேசுகிறது ஈஸி தாங்க, அனுபவிக்கிறது அந்த அனுபவத்தை கடந்து போகிறதுக்கு தானே நீங்களும் கடந்து வந்தாலும் நீங்களும் பேசியிருப்பீங்க. நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லலாம். அந்த வலிச்சதுனால அதை செய்யக்கூடாதுன்னு செஞ்சதுனால உங்களை சொல்கிறதுனால நீங்கள் தாழ்ந்தவங்க, நாங்கள் உயர்ந்தவங்கலாம் கிடையாது. ஒரு வழி அப்படி வந்துடாத, அங்கே சுடும், அங்கே பள்ளம் இருக்குது, விழுந்துடாத, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தேன்,
நீ வந்துடாத, தொட்டேன் தெரியாமல், எனக்கு சுடுன்னு தெரியாது, சுட்டுருச்சு, கை வலி தாங்க முடியல, இவ்வளோ இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டேன், அந்த மாதிரி உனக்கு வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் பேசுகிறது. யாரையும் கூட்டி குறைச்சி பேசுகிறது கிடையாது இங்கே. குழந்தையும் ஒரு அறிவாக நமக்கு கொடுக்குது, பெரியவங்களும் நம்ம கை கொடுக்குறாங்க. ஆனால் பெரியவங்களும் முட்டாள்மா நடந்துக்கிறாங்க. ஸோ இங்கே வேறுபாடு கிடையாது. நான் அதை பற்றி பேச வரலைங்க. ஒரு கேமில் ஒரு விதிமுறை தெரிஞ்சுக்கணுன்னு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அந்த விதிமுறை தான் தன்னை அறிதலுங்கிறேன். தன்னை அறிதலுக்குரிய நிகழ்வில் அந்த விதிமுறையை பின்பற்றலை இருக்குங்கிறதையாவது தெரிஞ்சுக்கோங்கன்றேன். ஒருத்தங்க அந்த கேமுன்னு தெரியல, அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குன்னு தெரியலை, ஆனால் இங்கே கட்டாயத்தில் வாழ்ந்தாகணும்னு வாழ்கிறோம். அப்புறம் எனக்கு சரியான மேட்ச் இல்லை, எனக்கு சரியான குழந்தை இல்லை, எனக்கு நோய் இல்லை, நோய் என் உடல் ஆறிடுச்சு, எல்லோரும் நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். கிராமத்தில் வாழ்ந்துருக்கீங்கிற விதிமுறையில் தெரிஞ்சால் தானே கேமில் நகரத்தை ஏங்காமல் இருப்பீங்க. நகரத்தில் வாழ்ந்துட்டுருக்க உங்களுக்கு விதிமுறை கொடுக்கப்பட்டால் கிராமத்தை பார்த்து ஏங்க மாட்டீங்க. அக்கறைக்கு இக்கரை பச்சை இதெல்லாம் கண்டுக்கூடாதுன்னு சொல்லி கடந்து போவீங்க. இந்த கோணத்தில் பேசுகிறேன் நான். விதிமுறை 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 இங்கே எல்லாத்துக்கும் விதிமுறை. உணவு உண்டா, செரிமானமாகி இன்புட் அவுட்புட் ஆகுங்கிறது இங்கே விதிமுறைங்கிறது எல்லா மனிதனுக்கும் தெரியுது. தெரிஞ்ச மாதிரி தான் இந்த பூமிக்கு வந்தால் இறப்புன்னு ஒன்று தெரியுது, உடல்னு வந்தால் வயசானால் நோய் வரும்னு தெரியுது. அதே மாதிரி தானே அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிறத அதை செயல்பட்டுத்தான் தெரியணுமா, அனுபவித்து தான் அதை துன்பப்படணுமா அப்படிங்கிறதா கேள்வி. ஆனால் சில விதிப்படி அனுபவிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்திருக்க போது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தெரியாமல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஐயோ, எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நான் அதை செஞ்சுருக்க மாட்டேங்க, எனக்கு இவ்வளோ துன்பம் வரும்னு தெரியாது, இப்படி செஞ்சுருக்க மாட்டேன் அப்படின்னு பின்னாடி ஒரு வருத்தப்படக்கூடாது இல்லையா. தெரிஞ்சு செய்கிறவங்க வேறு, அவங்கள நான் பேசவே இல்லை. அனுபவித்து எத்தனை பேரையும் வந்தாலும் எத்தனை கடந்து போகிறது அது அவங்களோட சொந்த விருப்பம். ஆனால் இது தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சுருக்க மாட்டேன். என் அம்மாவே எனக்கு மாமியாராக வந்திருக்கு அப்படின்னா நான் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பேசிக் ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தங்களை அடித்தா அந்த அடி 10 வழியில் நம்மளை நோக்கி வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அடிச்சிருக்கவே மாட்டோம். அடிக்கணுங்கிற எண்ணம் கூட வந்திருக்காது. ஒரு பொருளை திருடுனா நம்மக்கிட்டேருந்து பல மடங்கு திருடிடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம திருடி இருக்கவே மாட்டோம். இங்கே விளையாட்டாக கொலை கூட நடக்குது, விளையாட்டாக திருடுதல் போன்ற பல கெட்ட விஷயங்கள் நடக்குது. கெட்ட விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன் களவும் கற்று மறனாங்க, ஆனால் அதை செய்யக்கூடாது, அந்த உறுதி இருக்கணும். அதுதான் இங்கே வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்குற பகுத்தறிவுக்கு உள்ள வழி, அதோட விளைவு. இறைவன் நமக்கு கொடுத்த சுதந்திரம். உனக்கு எல்லா கெட்ட பழக்கம் தெரியணும், ஆனால் நீ வைராக்கியமாக செய்யக்கூடாது. உனக்கு கெட்ட வார்த்தைகளை அத்தனையும் பேச தெரியணும், ஆனால் நீ பேசவே கூடாது. ஏன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறது இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சாதான் அது நீ பேசாமல் இருக்கிறதுக்கே முடியும். ஏன் சித்தர்கள் ஞானிகள்லாம் ஒயிட் மேஜிக் மட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க, பிளாக் மேஜிக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா பிளாக் மேஜிக்லேருந்து வர்ற பாதுகாப்பை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி, அதுலேருந்து வர்ற தீமையை இவங்க எதிர்த்து போட்டு இவங்களை காத்துக்கிறதுக்காண்டி, தற்காப்புக்காண்டி இந்த விதிமுறைகளை விதிமுறை அற்ற என்னென்னு தெரிஞ்சுக்கிறது விதிமுறையோடு வாழ்கிறதுக்கு. ஒழுக்கம் உயிரினும் மேலாக ஓமப்படும்னா அது வார்த்தையில் இல்லை, அனுபவத்தான் வாழ்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி நீ ஏன் சொன்னாங்கன்னு வாழ்கிறது. அப்படி பல பேரோட வாழ்கிறவங்க இன்னொருத்தங்களை மாற்றக்கூடாது, கெடுக்கக்கூடாதுன்னு வாழ்கிறது. ஒரு காட்டு விலங்க ஒரு யானை இருக்குது, அந்த யானையை பழக்கி ஊருக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளோட தேவைக்கு தான் வச்சுருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். வீட்டு விலங்காகவும் யானை இருக்கும், காட்டு விலங்காகவும் யானை இருக்குங்கிறதுக்காண்டி இல்லை, நம்ம தேவைக்கு அதை பயன்படுத்திக்கிட்டோங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி தான் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத தேவைக்கேற்ற மாதிரி மாறிட்டு நம்ம மாற்றிட்டு இப்படி இருக்காங்கிறத ரூல்ஸ் பேசுகிறது இல்லை, அது நம்ம மாற்றின விதி. இயற்கையை செயற்கையாக மாற்றிட்டு இயற்கை எது செயற்கை எதுன்னு நம்ம குழம்பி போய் வெளியே அனுபவ படமாக மற்றவங்களுக்கு கொடுத்ததுனால அது ஒரு கலாச்சாரமாக பண்பாக மாறுது. நம்ம செய்கிற பாவம். நம்ம புரட்சி செய்கிறோன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. இங்கே புரட்சின்னு பேசுகிறோம். ஒரு கெட்டது செஞ்சு அதை ட்ரெண்டாக்கி அதை பெருசு பண்ணிட்டோம்னா அதுவும் வைரல் ஆகுது. ஒரு நல்ல விஷயம் பெருசாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப வருஷங்கள், ரொம்ப காலங்கள் ஆகுது. ஏன் வெளியே வராமையே இருக்குது.
மனிதர்கள் தான் மாறணும், மனிதர்கள் தான் திருந்தணும், மனிதர் மாறினா சமுதாயம்